Hello all, today's topic stealing the vote on the Venezuelan presidential election. ஸோ வெனிசுலாவில் ரீசெண்டாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, இதில் நிக்கோலஸ் மடுரோ 51% ஓட் கெயின் பண்ணதாகவும் அவரை அப்போஸ் பண்ண எட்முண்டோ கோன்சலிஸ் 44% ஓட் கெயின் பண்ணதாகவும் அஃபீஷியலாக எலெக்ஷன் அத்தாரிட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நிக்கோலஸ் மடுரோ திரும்பவும் 6 இயர் அவரோட டேர்ம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ப்ரொட்டஸ்ட் பொதுமக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, இவர் முறைகேடில் ஈடுபட்டதாகவும் இர்ரெகுலாரிட்டிஸில் ஈடுபட்டு அந்த மாதிரியான ஓட்ஸ் இவர் பெற்றதாக சொல்கிறாங்க. ஓகே, எதை பேஸ் பண்ணி இவங்க அதை பேசுகிறாங்கன்னா, ஓட் டேலிஸ் என்ன சொல்லுதுன்னா 7.1 மில்லியன் ஓட் எட்முண்டோ கோன்சலிஸ் பெற்றிருக்கிறதாகவும் மடுரோ 3.2 மில்லியன் தான் பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி 51%ல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவர் மேலே இருந்த மனக்கசப்பு மக்களுக்கு இப்படி ஒரு போராட்டமாகவும் வெடிக்கிறது. இவர் முறைகேட்லேயும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்லேயும் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே மனக்கசப்பு அப்படிங்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி வெனிசுலாவில் 80% ஷ்ரங்க் ஆகிருக்கு, கான்ட்ராக்ட் ஆகிருக்கு, சுருங்கி இருக்குது. ஸோ ஏற்கனவே மனக்கசப்பில் இருந்த மக்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டையும் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ பாவர்ட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது வெனிசுலாவில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் திரும்பவும் இந்த மாதிரி முறைகேடில் ஈடுபட்டுறது மக்களை கொந்தளிக்க செஞ்சுருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டான ஓட்டிங் டேட்டாவை கண்டிப்பாக எலெக்ஷன் அத்தாரிட்டி ஷோ பண்ணணும். அப்போ தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஈவன் இவரை ஆதரிக்கக்கூடிய, அதாவது மடுரோவை ஆதரிக்கக்கூடிய கண்ட்ரிஸான கொலம்பியாவும் பிரேசிலுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், வீக்கஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன் ஜுடிஷியரி அண்ட் சப் கேட்டகரைசேஷன் வித்தின் அ கிளாஸ். அதாவது இப்போ ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்காங்க இல்லையா, எஸ்சி. ஸோ இவங்களுக்கான ஒரு சப் கேட்டகரி கொண்டு வரணும். அதாவது பேக்வேர்ட்னஸ், அவங்களுடைய பேக்வேர்ட்னஸை அடிப்படையாக கொண்டு கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்ஸ்க்கு அறிவுறுத்துகிறாங்க. ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டில் ஒரு சப் கேட்டகரி கொண்டு வாங்க பேக்வேர்ட்னஸ் வச்சுட்டு. இப்போ எப்படி ஓபிசிக்கு க்ரீமி நான் க்ரீமி வைக்கிறோமோ அதே மாதிரி. ஸோ இதை இந்த தீர்ப்புக்கு திரும்பவும் ஒரு மறுசீலனை பண்ணும் பொழுது மெஜாரிட்டியான ஜட்ஜஸ் 6:1 ரேஷியோவில் கிளாஸிஃபை பண்ண தேவையில்லை, அது ஈக்குவாலிட்டி ரூலை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ சப் கேட்டகரைசேஷன் எஸ்சிக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ரூலை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, சமத்துவத்தை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நோக்கில் 6:1 ரேஷியோவில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த டாபிக் இங்கே எடுத்துகிட்டு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிசார்ட்டர் 2 அப்படின்னா ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறது, வேறு சாய்ஸ் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஒன்று செய்கிறோம் இல்லையா, யூஸ் ஆர் டூ. வேறு வழி இல்லாமல் ஒன்று செய்கிறது இல்லைன்னா அதை பயன்படுத்திக்கிறது தான் ரிசார்ட்டர் 2. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் நம்ம ஒரு ரிசார்ட்ஸ்லாம் போய் தங்குவோம் இல்லையா, நம்ம டூரிஸ்ட்லாம் போகும்போது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதர் சாய்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது, பயன்படுத்திக்கிறது. ஹார்ட்ஷிப்ஸ்னால் கஷ்டமான காலங்கள் தான் ஹார்ட்ஷிப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கிராக் டவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லீகல் பிஹேவியரை ஸ்டாப் பண்ணுறது, தடுப்பு நடவடிக்கை, ஒடுக்குமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தப்பான விஷயங்களை தடுக்கிறது. சரிங்களா? பேட் பிஹேவியர்ஸை தடுக்கிறது தான் கிராக் டவுன்ஸ். மேட்டர்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், முக்கியமானது, சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மேட்டர்ட். ஸ்டீலிங்னா திருடுதல், ராபரி, தெஃப்ட் எல்லாம் சொல்லுவோம்ல, ஸ்டீலிங். ஆர்த்தோடாக்ஸின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலான ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரிலீஜியஸ் பேசிஸில் ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க ஒரு பழக்க வழக்கங்கள் கடைபிடிச்சிட்ருப்பாங்க, ஒரு ஃபிலாசபி சொல்லப்பட்டிருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலாக வர்றது, மரபு வழியாக வர்றது தான் ஆர்த்தோடாக்ஸி. கரிஸ்மா அப்படின்னா ஒரு அட்ராக்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கும். சரிங்களா? ஒரு பர்சனல் குவாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கவர்ச்சியாக இருக்கிறது தான் கரிஸ்மா. பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவின் விளிம்புன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம், ஒரு கம்பெனி ஆகட்டும், எதுவாகட்டும், ஒரு சரியற ஒரு விளிம்பில் இருப்பாங்க இல்லையா, அதுதான் பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேட் திங்ஸ் ஹேப்பன் ஆகிறதுக்கு எட்ஜில் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ். கிரிப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹோல்டாக டைட் பண்ணிக்கிறதாகட்டும், ஒருத்தவங்களுடைய கவனத்தை ஹோல்டாக டைட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எல்லாமே கிரிப்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாக ஹோல்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தவங்களுடைய அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, எல்லாமே கிரிப்.
ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா மிகுந்த பணவீக்கம், சரிங்களா? மிகைப்படியான பணவீக்கத்தை தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை. லெஜிட்டிமசின்னா உங்களுக்கே தெரியும், சட்டப்பூர்வமாக ரீசனபிளாக அக்செப்டபிளாக இருக்கிறது தான் வந்து லெஜிட்டிமசி. ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னா நீதித்துறையை தான் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது அப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஒத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை, சரிங்களா? ஸோ வந்து அப்ரூவிங் தான் அஃபர்மேட்டிவ். ஓகே, பாசிட்டிவாக எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடவடிக்கைகளை தான் அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவோம். இவால்விங் அப்படின்னா கிராஜுவலாக டெவலப் ஆகிறது. எஸ்டர்டே இந்த வேர்ட் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஒரு எவால்வேஷனை வந்து எவால்விங் ஆகி தான் அது வந்திருக்கும் இல்லையா? ஸோ வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைகிறது தான் வந்து இவால்விங். சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா, சாரி இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணிசமானன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு ஃபேர்ம் பேசிஸ் இருக்கும் ரியாலிட்டியில், சரிங்களா? சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அந்த ஒரு உறுதியான ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கணிசமான அப்படிங்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கன்சிடரபிளாக அதையும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக இருக்கும். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து செப்ரேட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம வந்து சப்ஸ்டான்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுக்கு மொத்தமாக வந்து 3 மீனிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஃப்ரேம் பேசிஸ் இருக்கும், அடிப்படை ஆதாரம், உறுதியான ஆதாரம் இருக்கிறத சப்ஸ்டான்டிவ் சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடரபிளாக இருக்கிறதையும் சப்ஸ்டான்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம சப்ஸ்டான்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா? இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ 3 மீனிங்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ரேசிங் அப்படின்னா இந்த வேர்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு அஃபெக்ஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒருத்தங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணுறது, உள்ளடக்கியதையும் எம்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹோமோஜீனஸ் அப்படின்னா ஒரே டைப்பால் ஆன பல பார்ட்டுகளை கொண்டு இருக்கிறது, சரிங்களா? சேம் டைப்பில் ஆன பல பார்ட்டுகளை உள்ளடக்கியது தான் வந்து ஹோமோஜீனஸ். பார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், தடை ஏற்படுத்துதல் பார்டு சொல்லுவோம். அதே மாதிரி இரும்பு தடுப்புகள்லாம் வச்சுட்டு ஒரு ரோடு க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதையும் வந்து பார்டுன்னு சொல்லுவோம். சைட்டட் அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஒரு எக்ஸாக்ட் வேர்டை ப்ரூஃபாவோ சப்போர்ட்காகவோ எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோம் இல்லையா? மேற்கோள் காட்டி பேசுகிறது தான் வந்து சைட்டட். டிங்கரிங் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது, அதாவது ஒரு ப்ராப்பர் நாலேஜோ ஸ்கில்லோ இல்லாமல் ஒரு விஷயத்தை சரிப்படுத்த முயல் பண்ணுறது தான் வந்து டிங்கரிங். எம்பிரிக்கல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸில் மட்டுமே இல்லாமல், கருத்துக்களை சார்ந்து இல்லாமல், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ப்ராக்டிக்கலாகவும் நடைமுறை தகுந்ததுக்கு அவங்க புரிந்துணர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எம்பிரிக்கல், சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து ஐடியாஸில் மட்டும் இல்லாமல், கருத்து சார்ந்து இல்லாமல், அவங்க அனுபவ அறிவை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எம்பிரிக்கல்னு சொல்லுவாங்க. எல்போர்டு அப்படின்னா ஒரு புஷ் கொடுக்குறது, ஒருத்தங்களை வந்து ஒரு எல்போவில் வச்சு ஒரு முழங்கை வச்சு ஒரு புஷ் கொடுக்குறது தான் எல்போர்டு. நான் பைண்டிங் அப்படின்னா லீகலாக இவங்க யாருக்கும் வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற, ஒபே பண்ணணும், இல்லை வந்து அடிபணியணும்னு அவசியம் இல்லாத ஒன்றை தான் வந்து நான் பைண்டிங்னு சொல்கிறோம், சரிங்களா? எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் இவங்க பதிலளிக்கக்கூடிய அவசியம் இல்லாதவங்கள நான் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினலைஸ்டு அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதாவது ஓரங்கட்டி மதிப்பை வந்து கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்காம ஓரங்கட்ட ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் வந்து மார்ஜினலைஸ்டு, ஓகேங்களா? பெரிஃபெரல்னு சொல்லுவாங்க. பெரிஃபெரல் அப்படின்னாலுமே வந்து புற எல்லை சார்ந்த, ஒரு புற எல்லைக்கு எப்படி நம்ம ஒரு மதிப்பு கொடுப்போம், அதை வந்து ஓரங்கட்டி தான் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ மார்ஜினலைஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் கொடுக்காம, முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறதா மார்ஜினலைஸ்ட், ஓரங்கட்டி வச்சுருக்கிறதா மார்ஜினலைஸ்ட், ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செட் இன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.